அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா கேஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இதுதான் மேஜராக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விபஞ்சிகா கேஸ் வந்திருக்கு. இந்த விபஞ்சிகா கேஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த சொல்யூஷன் கரெக்டான்றது அப்புறம் வரேன். இப்போ இந்த விபஞ்சிகா கேஸை பற்றி பேசுவோம். இந்த விபஞ்சிகா கேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க மாப்பிள்ளையை விட அந்த நித்தீஷை விட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க. ஆனாலுமே டார்ச்சர் அனுபவிச்சு கை குழந்தைய கொன்று இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ அந்த சொல்யூஷன் என்ன கரெக்டான்றதை நம்ம பார்ப்போம். இப்போது வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறதுன்றது அவங்கவுங்களுடைய விருப்பம். நம்ம யாரையும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. ஒருத்தவங்களோட குடும்ப சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். நம்ம பொதுவாக ஒரு கருத்துலாம் சொல்லிட முடியாது. ஆனால் வரதட்சணை கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறது ஒரு சொல்யூஷனானு கேட்டால் எனக்கு அப்படி சரியாக படலை. ஏன் அப்படின்னா இன்னைக்கும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற கான்செப்டில் வாழ்கிற பெண்கள் இருக்காங்க. அவங்க நல்ல சம்பளம் வாங்குற ஆளாகவே இருந்தாலும், நல்லா படித்து நல்ல வேலை இருக்கிற பெண்களாகவே இருந்தாலும் கணவன் வீட்டுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அவங்க தப்பே செஞ்சாலும் சொல்கிறேன், அவங்க என்ன சொன்னாலும் அப்படி தான் இருக்கணும். அப்படி அந்த பெண்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாலோ பெற்றோர்கள் வீட்டில் இருந்தும் ப்ரெஷர் இருக்கும். நீ இல்லை பொறுமையாக இரு, அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வேலைக்கு போகிற எந்த பெண்களுக்குமே இந்த மாதிரி கஷ்டம் வரது இல்லையானா அதுவும் இருக்குது. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இப்போது வரக்கூடிய நாட்களில் திருமணம் பண்ண போகிற யாராக இருந்தாலுமே வரதட்சணை அப்படின்றது ஒரு பிச்சை, அதிகாரமாக எடுக்கிற பிச்சை, திருட்டு, மோசடி, இந்த மாதிரி 1000 வகையில் சொல்லலாம். அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மணமகன் தான் உணரணும். ரெண்டாவது என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த மணமகன் உணரல, அவனுக்கு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த பாவத்தை, ஏன்னா இந்த ஒரு பாவம் அவனை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் இந்த பாவம். அதை புரிய வைக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 90களில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்குலாம் குழந்தையும் இருக்குது. மேஜராக சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு ஆகாமல் இருக்கலாம். வரக்கூடிய சந்ததிகளை இந்த வரதட்சணைன்ற எண்ணத்திலிருந்து சுத்தமாக நகர்த்தி வளர்த்து எடுத்தால் இது குறையும். மற்றபடி பெண்கள் வேலைக்கு போனால் குறையும். என்ன கேட்குறேன், வேலைக்கு போய் மாதம் மாதம் கொடுக்கறதுக்கு இவங்க என்ன ரவுடியா, இல்லை இவங்க தான் மாமூல் கொடுக்கறதுக்கு இவங்க என்ன அடிமையா? மாதம் மாதம் வேலைக்கு போய்ட்டு வந்து ரவுடிக்கு மாமூல் கொடுப்பாங்கல்ல, இங்கே நீ வியாபாரம் பண்ணோன்னா நீ எங்களுக்கு மாதம் மாதம் அமௌண்ட் தரணும், அப்போ தான் உங்களை நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு நல்லா இருக்குது இந்த ரவுடிசம் பண்ணுறவங்களாம். அப்படியா வேலைக்கு? அப்போ அது சரியான சொல்யூஷனா? கிடையாது. அது எப்படி சரியான சொல்யூஷன் ஆகும்? சரியான சொல்யூஷன் கிடையாது. சரியான சொல்யூஷன்றது மணமகனும் மணமகனுடைய வீட்டார்களும் இந்த வரதட்சணை அப்படின்றத முன்னாடி சொன்ன மாதிரி பிச்சை 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 அப்படின்றத உணர்ந்து அதை பற்றி பேசாமல் அந்த கான்செப்டே மறந்துட்டு திருமணம் பண்ணுறதுன்றதுனால மட்டுமே தான் இது ஒளியுமே தவிர இதுக்கு வேறு எந்த சொல்யூஷனும் எனக்கு தெரியல.